1929ல் காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக நேருவா பட்டேலான்னு க்ளோஸாக வருது. அப்போ மகாத்மா காந்தி நேருவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, பட்டேலுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் இந்து முஸ்லீம் 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும்னு மகாத்மா காந்தி நம்பினார். ஆனால் பட்டேல் நம்பலை. ஆனால் நிறைய விஷயங்களும் ஒன்றா இருந்தாங்க. இதில் நம்பிக்கை இல்லை. அப்போ பட்டேலை கொண்டு வந்தால் இந்து முஸ்லீம் நம்பிக்கையில் கொஞ்சம் பிரச்சனை வருமோன்னு மகாத்மா காந்தி பயந்தனால நேருவை ப்ரப்போஸ் பண்ணார். 1939ல் சுபாஷ் சந்திர போஸுக்கும் சீதாராமையா நினைக்கிறேன் அந்த கேண்டிடேட் பேர். அவருக்கு இந்த எலெக்ஷன் காந்தி சொல்றாரு, சீதாராமையா டிஃபீட் இஸ் மை டிஃபீட்னு சொல்றாரு. சீதாராமையா டிஃபீட் எலெக்ஷன் வந்துருச்சு, காங்கிரஸ்குள்ள எலெக்ஷன் பிரசிடென்ட்டுக்கு. சீதாராமையா டிஃபீட் இஸ் மை டிஃபீட்ன்றாரு. ஏன் சொல்றாரு? சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிக்கூடாது நினைக்கிறாரு காந்தி. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஆர்கனைஸ்டு வயலன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு அப்படின்னு அவர் காந்தி நினைக்கிறார். அதனால அவரை காங்கிரஸ் தலைவர் ஆக்கக்கூடாதுன்னு காந்தி நினைக்கிறார். ஆனால் அதை மீறி சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிக்கிறார். ஜெயிச்சுட்டு காந்திட்டு போய் சொல்றாரு, நான் இப்படி தான் காங்கிரஸ் கொண்டு போனிக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குன்றாரு. காந்தி என்ன சொல்றாரு? இல்லை, நீ இப்படி தான் கொண்டு போறேன்னா ஏன் ஆதரவு உனக்கு இல்லை, நான் காங்கிரஸ்க்குள்ள நீ பண்ணிக்கோ. சரி, காந்தியோட பவர் வந்து அன்னைக்கு வந்து பெரிய